எங்க தப்பாயிடுமோன்னு பயம் வந்துருச்சுமா. நான் ஏதாவது சொல்லி அதனால இந்த கல்யாணத்துல பாதிப்பு வந்துடக்கூடாது. முதல்ல திவ்யா நமக்கு தான் சொந்தம்னு உறுதி பண்ணிப்போம். அப்புறம் இத மெதுவா சொல்லிக்கலாமா? நான் சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவ உன்னை புரிஞ்சுப்பான்னு நம்புற இல்ல, அப்புறம் என்னடா வாசு? சரிடா, தாலி கட்டுறதுக்கு முன்னாடியாவது உன் மனசுல இருக்கிற விருப்பத்தை அவகிட்ட சொல்லிடு. அதான்டா நல்லது. இல்லனா இது விருப்பம் இல்லாத கல்யாணமா ஆயிடும். நீ சொன்னாதான்டா அவளும் உன்னை முழுசா ஏத்துக்குவா. சரிம்மா. அத கொஞ்சம் சிரிச்ச முகமா தான் சொல்ல. சரிம்மா. வாசு, உன் முதல் வாழ்க்கை சரியில்லைன்னு நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் என்ன பேச்சு பேசினாங்க. இப்ப அவங்க முன்னாடியே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. அத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா.